ஆறு வந்து வெள்ளையாறு. குளிக்க நான் யதார்த்தமாக குளிக்க வந்திருந்தேன். அப்போ 2 பசங்க கவியரசனுங்கிறவனும் ஹேம்சரங்கிற பையனும் 2 பேரும் 5வது படிக்கிறாங்க. 2 பேரும் குளிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்தவங்க குளிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே நிற்கும் போது அவன் ஹேம்சரனுக்கு வந்து நீச்சல் தெரியும், கவியரசனுக்கு வந்து நீச்சல் தெரியல. அவன் வந்து 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கவியரசனுங்கிறவன் வந்து தண்ணியில் இழுத்துட்டு போயிட்டான். அவன் விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போதே இழுத்துட்டு போயிட்டான். அப்போ இவன் ஹேம்சரன் என்னன்னா, ஐயோ மாமா பையன் போகிறானே ஆற்றுலன்னு அவன் இழுக்கும் போது அவனால் இழுக்க முடியல, அவனையும் சேர்த்து தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் அத்தை அத்தைன்னு சவுண்டு கேட்டோன்னா திரும்பி பார்க்குறேன், 2 பேரும் தண்ணியில் போயிட்டுருக்காங்க. அப்புறம் நான் போய் உள்ளே சரி என்ன பண்ணுறது, உளுந்து அவனை தூக்க முடியல ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டு போய் 2 பேரும் உயிரை காவந்து பண்ணுங்கிறதுனால 2 பேரும் கரை சேர்த்துட்டு அப்புறம் என்னால் முடியல. அப்புறம் ரோஹின்ட்டுங்கிற பையனை அங்கே சத்தம் போட்டான், அவன் வந்து அவர் தான் வந்து தூக்குனா ஒருத்தன் ஹேம்சரன் நல்லா இருக்கான். அப்போ கவியரசனுங்கிற பையனுக்கு வந்து மூச்சு திணறல் மாதிரி ஏற்பட்டு தண்ணியை நிறையா குடிச்சிட்டான். அப்புறம் உடனே 108 வர சொல்லி திருவாரூர் ஜிஹெச் கொண்டு போனாங்க. 2 நாளாக பிடிச்சி இழுத்து அவனை என்னால் முடியலை. 2 பேரையும் கொண்டு பேலன்ஸ் பண்ணி வர முடியல. இந்த ஹேம்சரனை மட்டும் கொஞ்சம் நல்லா அவன் தெரிஞ்சதுனால அவன் ஊக்கப்படுத்தி வந்துட்டான். இவன் கவியரசனை தான் ரொம்ப தண்ணிக்குள்ளே மூழ்கி தண்ணி குடிச்சதுனால அவனால் வெளியேற முடியல. எப்படி கஷ்டப்பட்டு இழுத்து ஒரு சைடாக கொண்டு வந்த மேட்டு பகுதிக்கு கொண்டாந்துட்டேன். இப்போ அவன் கவியரசனுங்கிறவன் 3 நாளாக ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சையில் குழந்தை வார்டில் இருக்கான். இப்போ நேற்று தான் கொஞ்சம் நல்லா இருக்கான், பால் குடித்தான். எதுவும் உணவுலாம் 2 நாளாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நல்லா பேசி பால் கொடுக்குறான், கொஞ்சம் பேசுகிறான். நாளைக்கு என்னவோ டிஸ்சார்ஜ் என்னைக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். என் குழந்தைகளை வந்து மாதிரி பார்த்து தான் நான் செஞ்சேன். ரொம்ப 2 உயிர்களை காப்பாற்றணுங்கிற சந்தோஷம் ரொம்ப இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைவர் வந்து தமிழோட மரபு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாராட்டு. சரி சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயாவுக்கு, எடப்பாடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷமாக இருக்குது. நானும் எங்கள் மாமா பையனை குளிக்க வந்தோம். எனக்கு நீச்சல் தெரியும், உனக்கு நீச்சல் தெரியாது. அவள் லாஸ்ட் பட்டில் போய் இப்போ தண்ணி இழுத்துக்கிட்டு போயிட்டு பக்கத்து வீட்டில் எங்கள் மாமி இருக்காங்க, அவங்க தான் எங்களை வந்து காப்பாற்றி கரைக்கி இழுத்துக்கிட்டு வந்தாங்க. ரோஹித்னு ஒரு அண்ணன் வந்து எங்களை தூக்கி மேலே விட்டாங்க. 9:30 மணிக்கு, காலையில் 9:30 மணிக்கு. தண்ணி நிறையா வந்துச்சு. நாங்க குளிக்க போனா படியில வலிக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த பக்கத்துல எங்க மாமி இருக்காங்க, அவங்களும் ரோஹித்னு ஒரு அண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.